ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடன் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் காணொலி இது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருது. அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு என்னன்னா, நம்ம பொதுவா வாக்கினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கர்மாவை நம்ம கேட்டு இருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக மாசி மகம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வருது. இந்த தடவை மாசத்துல பின்னாடி போயிடுத்து மாசி 28ஆம் தேதிக்கு போயிடுது. ஸோ அன்னைக்கு மாசி மகம். அடுத்தது ஹோலி பண்டிகையானது 13/3/2025 மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்குதான் ஹோலி பண்டிகை. அதே போல காரடையான் நோன்பு, நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காரடையான் நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குனி பிறக்கிற அந்த வேளையில அதை நம்ம அந்த விரதம் நோன்பு நோற்பது வழக்கம். அது 14/3/2025 மாலை 5லிருந்து 6 மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையான் நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரடு கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம அதற்குண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்கள் என்ன, கிரகங்களுடைய நகர்வானது என்ன. ஸ்ரீ குருபியோ நமகா. இது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பதிவு. ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல குரு பகவான், 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் வக்ரகதியில இருக்க, 11இல் கேது, 4இல் சனி சூரியன் புதன், 5இல் ராகு சுக்கிரன். விருச்சிக ராசிக்கு எப்பயுமே எல்லாமே ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். அவங்களுக்கு எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு கடுமையான போராட்டங்களை தாண்டிதான் அவங்க ஒரு ஸ்டேஜ்லயுமே தன்னை நிரூபிச்சு அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது வீடுன்னு சொல்றது ஒரு மறைமுகமான நிறைய விஷயங்களையும், 8ஆம் இடம்னு சொல்றது நம்ம பொதுவா எல்லா அசுபங்களை தான் நம்ம சொல்றோம். நமக்கு ரொம்ப அதை நினைச்சு நம்ம ரொம்ப செரிஷ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள், ஒரு சோகங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் 8ங்கிறது குறிக்கும். அப்போ அந்த 8ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய அந்த விருச்சிகம் ராசி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு போராட்டத்தை சந்திச்சாதான் எவ்ரி டைம் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே அவங்களுடைய சுய மதிப்பீடுங்கிறத நிறைய தடவை பண்ணி அதுக்கு மேல அவங்க ஒரு தடவையும் புஷ் பண்ணி தானே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது அவங்களுடைய வாழ்க்கை முழுமைக்குமே இப்படிதான் இருக்கும். இப்ப தனிப்பயிற்சி இந்த வருஷம் நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் நல்லா இருக்கும், இப்படியே சொல்லி கிட்டத்தட்ட 2012ல இருந்து விருச்சிகராசி வாங்காத அடியே கிடையாது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கடகராசி சிம்மராசிக்காரர்கள், கடக சிம்ம லக்னக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்களுக்கு ஈக்குவலா 2 பேர் வாங்கின அடியையும் சேர்த்து வாங்கின ஒரே அழியாருன்னா விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரர்கள் தான். அதுலயும் அந்த ராசியும் லக்னமும் ஒன்றா அமைந்துட்டா அவங்க சந்திச்ச போராட்டங்கள், அவங்க சந்திச்ச அசிங்க அவமானங்களுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா இத்தனைக்கு அப்புறமும் அவங்க தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, 8ஆம் இடம்னு சொல்ற அந்த விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ன்னு சொல்றோம் இல்லையா, அது செவ்வாயோடைய வீடு. செவ்வாய்ங்கிறது என்னன்னா போர்க்குணம். நீ என்னதான் என்ன நீ பண்ணினாலுமே ஐ ஒன்ட் கிவ் அப் அப்படிங்கிறது தான் செவ்வாயோடது. ஒரு ராஜா சண்டைக்கு போறாரு, ஒரு போருக்கு போறாரு அப்படின்னா முதல்ல போய் தன்னை அங்க நிறுத்திக்கிறான் இல்லையா ஒரு வீரன், அவன் செவ்வாய் வலுத்தவனால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். தியாகம், தன்னையவே ஒரு விஷயத்துக்காக அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்டு. அதனாலதான் சொல்லுவாங்க தேளானை துணைகொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேள்னா விருச்சிகம், அதோடைய சிம்பல் அதுதான் இல்லையா. நம்ம ஒரு ராசிகளை பத்தியும் அவங்களுடைய குணாதிசயங்களை பத்தியும் விரிவா போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு தடவையும் இந்த வீடியோவோட நீளம் கருதியே நான் அதை ரொம்ப சுருக்கிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கதையா பேசுற மாதிரி இருந்தா எல்லாருக்கும் போர் அடிக்குமேன்னுட்டு நம்ம அதை தனியா பார்ப்போம். அதனால அவருடைய அந்த தியாக குணத்திற்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த விருச்சிக ராசி லக்னத்திற்கு முதல்ல சனி பகவான் சூரியன் புதனோட சேர்ந்திருக்காரு. அது எப்படின்னு பார்த்தா அஷ்டமாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தான் 4ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும்.
ஒரு கஷ்டப்பட்டா கூட அதனால எனக்கு பின்னாடி லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயம் கட்டாயமா நடக்கும். அது வந்து 4ஆம் இடம்னு சொல்லும் போது உங்களுடைய வித்தை மூலமாகவோ, அதாவது நீங்க கற்ற கல்வி மூலமாகவோ, இல்ல உங்களுடைய சொத்து ஒரு வாகனம் அது விஷயமா, இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் நான் வாங்க போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு லோன் நான் போடதான் போறோம். அப்ப அந்த லோன்ங்கிறது வந்து நமக்கு சக்திக்கு மீறின ஒரு பணமா கூட அது இருக்கலாம். ஆனா அதனால பின்னாடி எனக்கு லாபம் இருக்கும், அது ஒரு பெட்டர்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம். இப்போ வீடு கட்டுறதுக்கு அப்ளை பண்ணுவோம், அதுக்கு கடன் வாங்குவோம், கொஞ்சம் வேற ஏதாவது விஷயங்கள் எல்லாம் அதற்கு ஒரு விஷயத்த அடமானம் வச்சு நான் இன்னொன்னு புதுசு வாங்குறேன் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலுமே ஒரு வகையில அது எனக்கு ஒரு லாபம் அப்படிங்கிற விஷயமா அது இருக்கும். அதனால 4ஆம் இடத்துல வந்து புதன் போய் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒன்றும் பாதகம் இல்லை. அதனால வந்து பெரிய இது கிடையாது. பட் ஒரு சின்ன ஸ்கிராட்சை கொடுத்துட்டு தான் அது பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 4ல போய் அஷ்டமாதிபதி உட்கார, அஷ்டமாதிபதியோட இடத்துல யார் உட்கார்ந்துருக்கானா உங்க ராசிநாதன் போய் உட்கார்ந்துருக்கார், செவ்வாய். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனியும் இருக்கார். இந்த சனி செவ்வாயோடைய பார்வை இருக்கிற வரைக்குமே இப்ப நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டே நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் நிறைய நெருப்பினால சேதங்கள் அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். கலிபோர்னியால அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆரம்பிச்ச அந்த சமயத்துல இருந்து பார்த்தா வரிசையா நிறைய அந்த நெருப்பு கிரகத்தினுடைய அந்த ஆதிக்கம்ங்கிறது நிறையவே தான் இருக்கு. ஸோ இந்த செவ்வாய் சனி பார்வை வந்து எப்பயுமே அது ஒரு கட்டத்துல சேர்ந்தும் இருக்கக்கூடாது. ஜாதகத்துல ஒரு ராசி கட்டத்துல செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தா பெரிய டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம் அந்த பாவகத்துக்கு. அது வந்து நிச்சயமா அதோடைய ஒரு அழிவை தராமல் போகவே போகாது. அதோடைய ஒரு அழிவுங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்காராவே படிஞ்சிடும் அந்த பாவகத்துக்கு. அதனால இந்த சனி செவ்வாயோடைய பார்வையுமே வந்து அவ்வளவு கொடிது. அதனால வெஹிக்கிள்ல போகும்போது தயவு செஞ்சு கவனமா போங்க. வீட்டுல சின்ன சின்ன வேலை செய்யும் போது கூட நெருப்பு காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த செவ்வாய் வந்து மிதுனத்தை தாண்டி வர்ற வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது சூரியன் புதன் அவங்களுடைய சேர்க்கை நம்ம சொல்றோம். புத ஆதித்ய யோகம் வந்து நல்லதுதான். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திற்கு அதிபதி வந்து 4ல போய் சனியுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. உங்களுடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி நீங்க தொழில ஜெயிக்கணும்னு எல்லாமே பண்ணுவீங்க. அதே நேரத்துல சூரியன் வந்து தன் வீட்டை தானே வேற பாக்குறாரு. அதனால ரிச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. என்னெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நியாயமான வழியில உங்களுடைய புத்தியையும் உங்களுடைய உழைப்பையும் யூஸ் பண்ணி நீங்க செய்யற எல்லா வேலைகளுமே இறைவன் அருளோட நீங்க செய்யும் போது நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா அது முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனா இது எல்லாம் பண்ணினாலுமே சனி பகவான் சுகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுத்துத்தான் தீர்வார். ஆனா அதுக்கு உண்டான நிவர்த்தி கட்டாயமா கிடைக்கும். ஏன்னா இத்தனை நாளா நம்ம இதையேதான் சொல்லி வந்தோம், சனி 4ல உட்கார்ந்து இருந்தாலும் நிவர்த்தி உண்டுன்னு. ஆனா நடுவுல அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும் ஒரு 3 மாதங்களாக. ஏன்னா குரு பகவான் வந்து வக்ரகதியில இருக்கும்போது ரொம்ப பெருசா பலன் இல்லையேன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஹெல்த் திருப்பி மோசமா தானே போயிட்டு இருக்குன்னு. கொஞ்சம் வயதில் மூத்தவர்களுக்கு வந்து ஹிருதய சம்பந்தமான பாதிப்புகள் இருந்திருக்கும். நிறைய பேருடைய தாயாருக்கு உடல்நல குறைவு இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து இப்போ சரியாகக்கூடிய காலகட்டம். அதனாலும் அவங்களுடைய ஹெல்த்ல ஒரு சின்ன அக்கறை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா செவ்வாயோடைய பார்வை அங்க இருக்கிறதுனால இது யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களுடைய தகப்பன அப்புறம் அந்த வண்டி வாகனங்கள் அதுல பிரயாணங்களின் போது எச்சரிக்கை, இது மட்டும் ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி உங்களுக்கு தனபாவகம் வந்து இப்போ குரு பயிற்சியினால அவர் 8ஆம் இடத்துல போய் மறைய போறாரு. அப்ப வந்து நமக்கு அது நல்லதா? ஏன்னா தனகாரகன் நம்மளுடைய பஞ்சமாதிபதி. அப்போ அவர் மறையும் போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குழந்தைகள் வகையிலையும் குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள தான் தொல்லை கொடுக்குமே ஒழிய மற்றபடி வந்து அந்த குரு பயிற்சி உங்களுக்கு தனபாவகத்தை தன் வீட்டை தானே பாக்குறதுனால அந்த தனபாவகத்துக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது. அதனால நிறைய நிறைய பேருக்கு இப்ப சொத்து சேர்க்கை ஏற்படும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தான் இப்ப நடக்கும். அதனால இந்த மாசி மாதம் வந்து நல்ல மாற்றங்களுக்கு உண்டான மாதம் அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கலாம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த காணொலிகளை பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.